மார்ச் மாதம் 1ஆம் தேதி பொது காலத்தின் 7ஆம் வாரம் சனிக்கிழமை. முதல் வாசகம். சீராக்கின் ஞானம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. இறை வார்த்தைகள் 1 முதல் 15 முடிய. ஆண்டவர் மனிதரை மண்ணால் படைத்தார். மீண்டும் அந்த மண்ணுக்கே திரும்புமாறு செய்கிறார். அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால வரையறையை வகுத்தார். மண்ணுலகில் உள்ளவற்றின் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். தமக்கு உள்ளதை போன்ற வலிமையை அவர்களுக்கு வழங்கினார். தமது சாயலாகவே அவர்களை உருவாக்கினார். எல்லா உயிரினங்களும் மனிதருக்கு அஞ்சும்படி செய்தார். விலங்குகள், பறவைகள் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். தம் ஐந்தறிவை பயன்படுத்தும் உரிமையை ஆண்டவர் அவர்களுக்கு அளித்தார். ஆறாவதாக தம் அறிவு திறனில் பங்கு கொடுத்தார். அந்த 6 அறிவையும் விளக்கும் பகுத்தறிவை 7வது கொடையாக வழங்கினார். விருப்புரிமை, நாக்கு, கண், காது ஆகியவற்றையும் சிந்திப்பதற்கு ஓர் உள்ளத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களை அறிவாலும் கூர்மதியாலும் நிரப்பினார். நன்மை தீமையையும் அவர்களுக்கு காட்டினார். அவர்களின் உள்ளத்தை பற்றி விழிப்பாயிருந்தார். தம் செயல்களின் மேன்மையை காட்டினார். தம் வியத்தகு செயல்கள் பற்றி என்றும் பெருமைப்படும் உரிமையை அவர்களுக்கு அளித்தார். அவர்கள் அவரது திருப்பெயரை புகழ்வார்கள். இவ்வாறு அவருடைய செயல்களின் மேன்மையை பறைசாற்றுவார்கள். அறிவை அவர்களுக்கு வழங்கினார். வாழ்வளிக்கும் திருச்சட்டத்தை அவர்களுக்கு உரிமையாக்கினார். அவர்களுடன் முடிவில்லா உடன்படிக்கை செய்து கொண்டார். தம் தீர்ப்புகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர்களின் கண்கள் அவருடைய மாட்சியை கண்டன. அவர்களின் செவிகள் அவரது மாட்சியின் குரலை கேட்டன. எல்லா வகை தீமைகள் குறித்தும் கவனமாயிருங்கள் என்று அவர் எச்சரித்தார். அடுத்திருப்பவர்களை பற்றிய கட்டளைகளை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார். மனிதரின் வழிகளை ஆண்டவர் எப்போதும் அறிவார். அவரின் பார்வையிலிருந்து அவை மறைந்திருப்பதில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10. இறை வார்த்தைகள் 13 தொடங்கி 16 முடிய. அக்காலத்தில் சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரியவர்களே, மனிதர்களது வாழ்நாள் குறுகியது என்றாலும் இந்த குறுகிய வாழ்நாளை மாண்புள்ள விதத்திலும் அர்த்தமுள்ள விதத்திலும் வாழ்வதற்கான அத்தனை கொடைகளையும் இறைவன் நமக்கு வாரி வழங்கியுள்ளார் என்பதை நாம் நினைவில் இருத்த இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. தனது சாயலாக மனிதர்களை கடவுள் படைத்தார் என்கிற தொடக்க நூலில் நாம் வாசிக்கிற செய்தி அடிக்கோடிட்டு காட்டுகிறார் சீராக்கின் ஞான நூலாசிரியர். தனது சாயலாக மனிதர்களை கடவுள் படைத்தார் என்று சொல்லுகிற பொழுது கடவுளின் அத்தனை தன்மைகளும் நமக்குள்ளே உள்ளன என்பதுதான் அங்கு பொதிந்துள்ள செய்தி. இதுவே இன்றைய முதல் வாசகத்தின் அடிநாத செய்தியாக இருக்கிறது. கடவுள் மனிதர்களுக்கு வழங்கியுள்ள வல்லமைகள் எவை எவை என இன்றைய முதல் வாசகத்தின் பின்னணியில் கொஞ்சம் சிந்திக்கலாம். முதலாவதாக, கடவுள் மனிதர்களுக்கு இயற்கையின் மீது அதிகாரத்தை வழங்கியுள்ளார். மண்ணுலகில் உள்ளவற்றின் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார் என்றும், எல்லா உயிரினங்களும் மனிதருக்கு அஞ்சும்படி செய்தார், விலங்குகள், பறவைகள் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார் என்றும் சொல்லுகிறார் சீராக்கின் ஞான நூலாசிரியர். இரண்டாவதாக, கடவுள் தனது வலிமையையே மனிதர்களுக்கு வழங்கியுள்ளார். தமக்கு உள்ளதை போன்ற வலிமையை அவர்களுக்கு வழங்கினார் என்று எழுதுகின்றார். இந்த வலிமை வெறுமனே உடல் சார்ந்தது அல்ல. வாழ்வின் பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் நம்மை வீழ்த்தி விடாதவாறு
அவற்றையெல்லாம் மன உறுதியோடு எதிர்கொள்ளக்கூடிய அசாத்தியமான வலிமையை நம் உள்ளத்துக்குள்ளே வைத்து நம்மை படைத்திருக்கிறார். மூன்றாவதாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் கொடை அறிவுத்திறன். அவர்களை அறிவாலும் கூர்மதியாலும் நிரப்பினார், நன்மை தீமையையும் அவர்களுக்கு காட்டினார் என்றும் அறிவை அவர்களுக்கு வழங்கினார் என்றும் குறிப்பிடுகின்றார். இந்த அறிவை அவர் 3 வகைகளாக பிரிக்கிறார். 5 அறிவு, 6 அறிவு, 7வது அறிவு. தம் 5 அறிவை பயன்படுத்தும் உரிமையை ஆண்டவர் அவர்களுக்கு அளித்தார். 6வதாக தம் அறிவுத்திறனில் பங்கு கொடுத்தார். அந்த 6 அறிவையும் விளக்கும் பகுத்தறிவை 7வது கொடையாக வழங்கினார் என்று வாசிக்கிறோம். இந்த 3இல் எதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற விருப்புரிமையையும் கொடுத்துள்ளார், டிஸ்கிரேஷன். அதாவது நம் விருப்பத்தை பயன்படுத்தி 5 அறிவை பயன்படுத்தி மிருகம் போலவும் வாழலாம், 6ஆம் அறிவை பயன்படுத்தி மனிதராகவும் வாழ முடியும், அல்லது 7ஆம் அறிவை பயன்படுத்தி கடவுளைப் போலவும் வாழ முடியும். எனவே கடவுள் கொடுத்திருக்கும் 4வது கொடை விருப்புரிமை, அதாவது தேர்ந்தெடுக்கும் தன்மை. 5வதாக அற்புதமான புலன்களை கொடுத்துள்ளார். நாக்கு, கண், காது ஆகியவற்றை கொடுத்துள்ளார் கடவுள் என்கிறார் சீராக்கின் ஞான நூலாசிரியர். அன்புக்குரியவர்களே, மேற்கொண்ட கொடைகளை மனிதர்கள் பல வேளைகளில் தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. அதாவது இயற்கையின் மீதான தங்களது அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தி அதை கட்டி எழுப்பாமல் அதை வரைமுறையற்ற வகையில் சீரழிக்கின்றனர். உள்ள வலிமையை சரியாக பயன்படுத்தாமல் முடங்கி கிடக்கின்றனர். அதிகமாக 5 அறிவையே பயன்படுத்துகிறார்கள். புலன்களை எப்படி சரியான முறையில் பயன்படுத்துவது என்று தெரியாமல் அவற்றின் ஈர்ப்புகளில் சிக்கி தவிக்கின்றனர். இப்படிப்பட்ட நிலையில் கொடைகளை கொடுத்த கடவுள் அவற்றை சரியாக பயன்படுத்துவதற்கான வழிவகைகளையும் நமக்கு தந்துள்ளார் என்பதை முதல் வாசகத்தில் நமக்கு எடுத்துரைக்கின்றார். முதலாவதாக வாழ்வு அளிக்கும் திருச்சட்டத்தை நமக்கு தந்துள்ளார் என்கிறார் சீராக்கின் ஞான நூலாசிரியர். 2வதாக முடிவில்லாத உடன்படிக்கையை மேற்கொண்டு தனது உடனிருப்பையும் வழிநடத்துதலையும் தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கின்றார். 3வதாக எல்லா வகை தீமைகள் குறித்தும் கவனமாக இருங்கள் என்ற எச்சரிக்கையையும் அவ்வப்போது நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அதாவது கடவுளது வாழ்வளிக்கும் திருச்சட்டத்தை கடைபிடித்து அவரது உடன்படிக்கையின் உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு அவரது எச்சரிக்கைகளுக்கு நாம் கவனத்தோடு செவி கொடுத்தோம் என்றால் கடவுள் நமக்கு அளித்துள்ள எல்லா வல்லமைகளையும் சரியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மை நமக்குள் வந்துவிடும். ஜெபம். இறைவா, வாழ்வின் நிறைவும் முழுமையும் நீர் எமக்கு வழங்கியுள்ள வல்லமைகளையும் வளமைகளையும் சரியாக பயன்படுத்துவதில் அடங்கியிருக்கிறது என்பதை நாங்கள் உணர வரம்தாரும். ஆமேன். உலகின் தொடக்க முதல் இறுதி வரை வாழ்வுக்கு வழிகாட்டுவது விவிலியமே. அதிலும் ஒருவன் விண்ணரசுக்குள் நுழைவது எவ்வாறு என்று சொல்லித் தருவது விவிலியமே. தந்தானே தந்தானே வந்தே வந்தே கட்டியங்காரம் வந்தேன் செய்வேன் செய்வேன் உங்களை உயர செய்வேன் வந்தேன் வந்தேன்
கட்டியங்காரம் வந்தேன் செய்வேன் செய்வேன் உங்களை உயர செய்வேன் நான் கூறும் வார்த்தை ஒன்னும் உண்மை நான் கூறும் வார்த்தை ஒன்னும் உண்மை அதனை அறிஞ்சா உங்க வாழ்க்கை என்றும் இனிமே அதனை அறிஞ்சா உங்க வாழ்க்கை என்றும் இனிமே. ஏசு வராரு. அந்த ஏசு வராரு. சின்ன பிள்ளைங்களா, ஏசு வர தெரியல, இந்த பக்கம் வராங்க, அவரை தொந்தரவு பண்ணாங்க, தள்ளி போங்க 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 போங்க, சொல்றேன்ல புரியல? பிள்ளைகள் அனைவரையும் என்னிடம் வரவிடுங்கள், பரலோக ராஜ்யம் என்றும் அவர்களுக்குரியது. பரலோக ராஜ்யம் இவங்களுக்குரியதா? பிள்ளைங்களை பெரியவங்க நாங்க தானே வழி நடத்துறோம். அனைவரையும் வழி நடத்தி வருபவர் தந்தையன்றோ எம் தந்தையன்றோ. அனைவரையும் வழி நடத்தி வருபவர் தந்தையன்றோ எம் தந்தையன்றோ. வழி நடத்தும் அவர் விரும்பும் குணங்கள் வழி நடத்தும் அவர் விரும்பும் குணங்கள் வழிந்து கிடப்பது மழலையிடம் அல்லவா மழலையிடம் அல்லவா. ஆண்டவரே, எங்களுக்கு புரியும்படியா சொல்லுங்களேன். கள்ளம் கபடம் இன்றியே என்றும் வாழ்ந்திடுவார், உண்மை ஒன்றை பேசியே நிதமும் ஆடிடுவார். கள்ளம் கபடம் இன்றியே என்றும் வாழ்ந்திடுவார், உண்மை ஒன்றை பேசியே நிதமும் ஆடிடுவார். கிடைத்த அனைத்தையும் பகிர்ந்து உண்டு மகிழுவார், கிடைத்த அனைத்தையும் பகிர்ந்து உண்டு மகிழுவார். பெரியோரின் பேச்சிற்கு கீழ்ப்படிந்து நடந்திடுவார், பெரியோரின் பேச்சிற்கு கீழ்ப்படிந்து நடந்திடுவார். தாயின் அன்பில் என்றுமே திளைப்பவர், தந்தையின் அறிவுரை ஏற்றுக்கொண்டு நடப்பவர். குருவினை பணிந்து பல வித்தைகளை கற்பவர், குருவினை பணிந்து பல வித்தைகளை கற்பவர். குளிர்ந்த முகம் தன்னை கொண்டு குறுநகை புரிபவர், குளிர்ந்த முகம் தன்னை கொண்டு குறுநகை புரிபவர். ஒருவரை பற்றி மற்றொருவரிடம் கூறாமல் சண்டை தன்னை மறந்து நல் நட்புறவு கொள்பவர். ஒருவரை பற்றி மற்றொருவரிடம் கூறாமல் சண்டை தன்னை மறந்து நல் நட்புறவு கொள்பவர். மற்றவர் குறைதனை பெரிதன கொள்ளாமல், மற்றவர் குறைதனை பெரிதன கொள்ளாமல் மழலையும் சிரிப்புமாய் மனம் தெளிந்து வாழ்பவர், மனம் தெளிந்து வாழ்பவர்.